Hello students. நம்ம ஒரு டெசிமல் நம்பர்ஸை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 0.2 into 6. இந்த 0.2 அப்படிங்கிறது தான் டெசிமல் நம்பர்ஸ். இந்த 6 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸில் வரும். 0.2 into 6. நம்ம சாதாரணமாக ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறது எப்படி தெரியும். இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு வர்றதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த மாதிரி டெசிமலாக இருக்கிறத நார்மலாக எழுதிக்கோங்க. 2 into 6. அப்போ 2 6 are 12. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெசிமல் நம்பர்ஸில் பாயிண்ட்டுக்கு அப்புறமா எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ 0.2ல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு நம்பர் இருக்குது. அப்படி ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஆன்சரில் அந்த ரைட் சைடில் ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்போ ஒரே ஒரு நம்பரை தள்ளி இங்கே பாயிண்ட் வச்சாச்சு. 1.2. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 0.05 into 7. அதே மாதிரி தான் 5 டைரெக்டாக எழுதிட்டு இந்த டெசிமலாக இருக்கிறத நார்மலாக எழுதிட்டு into 7. 5 7s are 35. இதில் நம்ம பார்க்கணும் 0.05 கொடுத்துருக்குறாங்க. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர் இருக்குது. அப்போது ரைட் சைடு 2 நம்பர் தள்ளி இங்கே வந்து நம்ம வந்து பாயிண்ட் வைக்கணும். 0.35. இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு நம்பர் எதுவுமே இல்லை, அதனால நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் 0 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த 00 அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக இப்படி வந்து எழுதியிருக்கோம். சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி இல்லாமல் 1.05 into 7 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறது? 1.05 105 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அடுத்தது இதை வந்து நம்ம 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5 7s are 35. 3 7. அப்போ நம்மளுக்கு என்ன வந்துருக்குது? 735 வந்துருக்குது. இந்த 700 பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர் இருக்குது. 7.35 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டுமே 0வாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம டைரெக்டாக அந்த 5ன்னு போடுறோம். இந்த மாதிரி ஏதாவது 1 வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இப்படி தான் நம்ம வந்து எழுதணும். இதுலேயுமே நம்ம வந்து 0.2 அப்படிங்கிற நம்ம 2 அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக எழுதிப்போம். அதே இது 1.2 into 6 இல்லை 3.2 into 6 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டெசிமல் நம்பரை எடுத்துகிட்டு டைரெக்டாக 32 into 6 இந்த மாதிரி போட்டு தான் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கடுத்தது இன்னொரு பாயிண்ட் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணல நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துருக்குது? 12ன்னு வந்துருக்குது. ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கல, இதுக்கு முன்னாடி நம்பர் இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக 1.2ன்னு போட்டோம். இந்த சம்மில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் நம்மளுக்கு தள்ளி பாயிண்ட் வைக்கல, 35க்கு முன்னாடி நம்மளுக்கு நம்பர் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன போட்டிருக்கிறேன்? 0.35 முன்னாடி 0 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெண்டையுமே லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டெசிமல் நம்பரை மாற்றையில் நம்ம டைரெக்டாக இந்த மாதிரி நம்பர் இருந்தால் தான் நம்ம 5 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். இந்த மாதிரி நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மெத்தடில் போடணும். இன்னொன்று நம்ம பாயிண்ட் வைக்கையில் முன்னாடி எதுவுமே நம்பர் இல்லை அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். இதில் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? டெசிமலாக கொடுத்துருக்குறாங்க. 10101. ஃபஸ்ட்டு நம்ம டெசிமலை எடுத்துகிட்டு எழுதியாச்சு. இதில் நம்மளுக்கு வந்து 0.01 கொடுத்துருந்த 2 0 எழுதாமல் டைரெக்டாக 1ன்னு எழுதியாச்சு. இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணல, இந்த ஆன்சர் 10101. இப்போ இந்த நம்பரை பாருங்கள், இதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது, இதுலேயும் 2 நம்பர் இருக்குது. அப்போ இதில் 2 நம்பர், இதில் 2 நம்பர் இருக்குது. டோட்டலாக பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு 4 நம்பர் இருக்குது. அப்போது ரைட் சைடு 4 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 4 இங்கே தான் நம்ம வந்து பாயிண்ட் வைக்கணும். அப்போ எனக்கு ஆன்சர் 1.0101. இதுதான் என்னோட ஆன்சர். இப்போ 4 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சும் எனக்கு முன்னாடி நம்பர் இருக்குது அப்படிங்கிறதுனால டைரெக்டாக அதே போட்டுட்டேன். சப்போஸ் நம்பர் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து 0 வந்து இதில் வந்து சேர்க்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டெசிமல் நம்பர்ஸை 10ஆல் 100ஆல் 1000ஆல் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, அந்த பாயிண்ட் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.